வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மணிகள் vlogs and all. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் வீடியோ தான். vlogs சேனலில் ஏன் கேமிங் வீடியோ போடுறீங்கன்னா இது எல்லா சேனலும் கலந்தது தான். vlog வந்து பர்பஸாக ஷார்ட்ஸில் வரும், யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால் என் வாய்ஸ் கண்ட்ராவியாக இருக்கும். அதனால் ஏன் நம்ம கேமிங் மட்டும் போடுறோன்னா இது கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பாங்க. கேவலமான வயசாக இருந்தால் கூட இந்த ஸ்க்ரீன் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, கேம்குள்ளே போகலாம். பர்பஸாக இந்த ஒரு கேம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்டம்பிள் கேஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இதே மாதிரி பார்ட் 2 ரெடி பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லைம் ஆரஞ்சு வீடியோவுக்கு செம்ம சப்போர்ட் வந்திருக்கிறதுனால அதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்ட் 2 போடுவோம். பார்ட் 2 வரும். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து பார்ட் 2 போடுவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து நேற்று மட்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் நம்ம ஒரு அட்மின் கமெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பிளாக் ஃப்ரூட்டில், செம்ம ஹிட் ஆகிட்டு என் அக்கௌண்ட்டை வேறு ரோப்ளாக்ஸ் பேன் பண்ணிட்டானுங்க ஒரு நாளைக்கு. இன்றைக்கி வர வேண்டிய கேம் பிளே என்ன தெரியுமா? பிளாக் ஃப்ரூட் கோட்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி வர வேண்டியது. அக்கௌண்ட் பேன் ஆனால தான் போடவும் இல்லை. பிளாக் ஃப்ரூட்டுக்குனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளாக் ஃப்ரூட்டுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ப்ரோ அக்கௌண்ட்டாக இருந்துச்சு, இப்போ ஒன்றுமே இல்லையா, எல்லாம் போயிட்டு. அதனால் பிளாக் ஃப்ரூட் நம்ம புது அக்கௌண்ட்டில் தான் கண்டினியூ பண்ணோம். ஆனால் அது நூட்டு ப்ரோ வேணுமான்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். நூட்டு ப்ரோ நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன கிரைண்டிங் கடுப்பு, மறுபடியும் உட்காந்து கிரைண்டிங் பண்ணோம். நான் அப்போ உட்காந்து கிரைண்டிங் பண்ணோடே அப்போயே நான் புத்தா வச்சுட்டேன், அதானே கடுப்பு. அதனால தான் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் பிளாக் ஃப்ரூட்டை விளாட முடியாமல். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம ஒரு புது அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் வந்து எக்ஸ்பி கோடும் கிரைண்டிங் வீடியோவும் போடுவோம். என்ன ஏன் கோடுன்னு கேட்டிங்கன்னா எல்லா கோடும் நான் தாங்க வின்னு. அதாவது எக்ஸ்பி கோட், ரீசெட் கோட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளி தரும் ஒரு $1, $5, $6 அந்த மாதிரி நான் கோட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதை வச்சு உங்களால் ஈஸியாக கிரைண்டிங் பண்ண முடியும். புதுசாகவும் நிறைய கோடு வந்திருக்கு, அதை நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இங்கிலீஷில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, தமிழில் நம்ம தான் முதல்ல போகிறோம். நாளைக்கு அந்த வீடியோ கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி ராத்திரி என்னோடது அன்பேன் ஆயிரும். முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு கேம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், டெலீட் பண்ணணும். அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையே. டெலீட் பண்ணுறேன்னா நீ பேன் பண்ண மாட்டானுங்க ஃபாரெவர். நான் மட்டும் அதை டெலீட் பண்ணலாம், என்னை பேன் பண்ணிடுவானுங்க ஃபுல்லாக, அதுதான் கடுப்பு. நெக்ஸ்ட் வீடியோ நாம் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுற 5 சப்ஸ்கிரைபரோட நேம் சொல்லுவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்ஸும் ஆகிட்டு விளாண்டு. அப்போல்லாம் சம்பிள் வச்சு தான் நிறையா விளையாண்டுட்டு இருப்பேன். அப்படியே நிறைய விட்டானுங்க, அப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்புறம் விளாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் கேப் விட்டேன். ஒரு மாதம் தான் அங்கிட்டு போய் இங்கிட்டு சுற்றிட்டு வந்து ஊருக்கு சுற்றினால எல்லாம் மறந்து போயிட்டு. பார்த்தியாளா இவங்க ப்ரோங்க. இவன் ப்ரோன்னு அப்படி விளாட்னா தெரியுமா, இப்படி தான் அடிக்கணும். ஆக்சுவலி நம்ம நூறு தான் சொல்ல முடியாது, நம்மளும் ப்ரோ தான். நம்ம உட்டன் ரேங்க் ப்ரோ, அவன் ப்ரோ லெவலில் இருக்கா. நம்மள்ட்ட இருக்க மாதிரி தான் அவன்கிட்ட இல்லை எபிலிட்டிஸ். நம்மள்ட்ட பஞ்ச் எபிலிட்டி தான் வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு ஓகே காய்ஸ், அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுவரை மீண்டும் வழங்குவது உங்கள் முருகன் கேமிங். லவ் யூ, பாய். Bye 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 bye.